ஒரு சிச்சுவேஷன் சொன்னோடனே ஒரு 10-15 டியூன் போடுவார். விதத்தோட போடுவார். இந்த வளையல் சத்தம் எம்மா எம்மா சாங்கு, வளையல் சத்தம் எம்மா எம்மா குலுங்க குலுங்க, மயங்கினேன் மன்னன் இங்கு, மயங்கினேன் மன்னன் இங்கு கொஞ்சம் வாவா, இதெல்லாம் பெரிய hit. அவருடைய ரீரெக்கார்டிங்கெல்லாம் நான் பார்க்கும்போது பிரமிச்சு போன மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. சில எஸ்பி வெங்கடேஷ்ங்கிற பேரை மாற்றி சங்கீதராஜன் பேர் வச்சு பண்ணேன். அவர் ரொம்ப நாளாகவே அவரை ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்கணும்னு எனக்கு மனசில் இருந்தது. இந்த ஒரு படம் நானே தயாரித்து இயக்கி நடித்ததுனால இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம், இது வாவ் தமிழா. ஹீரோ, இயக்குனர், தயாரிப்பாளர் திரு தியாகராஜன் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். இந்த சந்திப்பு எதற்காக அப்படின்னா, இசையமைப்பாளர் திரு எஸ்பி வெங்கடேஷ் என்கிற சங்கீதராஜன் அவர்கள் சமீபத்தில் காலமாயிட்டாங்க. தியாகராஜன் அவர்கள் இயக்கிய பூவுக்குள் பூகம்பம் திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு சங்கீதராஜன் முதல்ல அறிமுகமாகிறார். அவரை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர், இயக்குனர் என்கிற வகையில் சார்ட்டு நம்ம எஸ்பி வெங்கடேஷ் அவர்களை பற்றின நினைவுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வாவ் தமிழா நேயர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம் சார். சங்கீதராஜன் அவர்கள் நீங்கள் பூவுக்குள் பூகம்பம் படம் இயக்கும் பொழுது எப்படி அவரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? அவர் எப்படி உங்களுக்கு அந்த நட்பு எப்படி ஏற்பட்டது? என்னுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு பாலிடருங்கிற ஒரு ரெக்கார்ட் கம்பெனியில் ரீஜனல் மேனேஜராக இருக்கேன். சரி. அப்போ நான் எல்லா ரெக்கார்டிங்க்கும் போவேன். எஸ்பி வெங்கடேஷ் இருக்கட்டும், இப்போ அவங்க ஜிகே வெங்கடேஷ், வி குமார், இப்போ ஏ ராமனுடைய ஃபாதர் சேகர், இவங்கெல்லாம் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது நான் அவங்கள அப்ரோச் பண்ணி எங்களுடைய இசை கம்பெனிக்காக நாங்கள் வாங்கிறதுக்காக போவோம். அந்த டைமில் இவர் எஸ்பி வெங்கடேஷ் ஒரு பாரம்பரிய இசை குடும்பத்தில் வந்தவர். அவங்க அப்பா ஒரு மேண்ட்லின் பிளேயர், இவரும் மேண்ட்லின் வாசிப்பார். இருந்தாலும் எல்லா படங்களுக்கும் அவர் ரீரெக்கார்டிங்னு சொன்னால் பின்னணி இசை கோர்த்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை திறமையாக பண்ணக்கூடிய ஒருத்தர். அவருடைய பழக்கம் அப்பவே எனக்கு ஏற்பட்டது. அவருடைய ரீரெக்கார்டிங்கெல்லாம் நான் பார்க்கும்போது பிரமிச்சு போன மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார் இசையில். அதனால் இவரையே மியூசிக் டைரக்டர் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் தமிழில் நான் இயக்கி தயாரித்து நடித்து அந்த படத்துக்கு நானே ஆர்ட் டைரக்டரும். அந்த படத்தில் அவரை இசையமைப்பாளரை அறிமுகம் பண்ணேன். எஸ்பி வெங்கடேஷ்ங்கிற பேரை மாற்றி சங்கீதராஜன் பேர் வச்சு பண்ணேன். பூவுக்குள் பூகம்பத்துக்கு அப்புறம் சேலம் விஷ்ணுன்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். ரெண்டுமே இசையில் மியூசிக்கல் ஹிட்டான 2 படங்கள் அது. அவருடைய மறைவு உண்மையிலேயே ஒரு பெரிய இழப்பு, இசை இண்டஸ்ட்ரிக்கு இழப்பு. பர்சனலாக எனக்கு இப்போ கூட அந்தகன் படத்துக்கு கூட அவரை ரீரெக்கார்டிங்காக கூப்பிட்டுருந்தேன். அவர் நல்ல நண்பர், பண்பாளர், இனிமையாக பழகக்கூடியவர். அவர் இன்னைக்கு இல்லையங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். சார், உங்களோட அந்த பூவுக்குள் பூகம்பம் படத்தில் முதல் பாடலே ஒரு சவாலான ஒரு சூழலுக்கான ஒரு பாடலாக இருந்தது. காரணம் என்னென்னா, அந்த பேக்ட்ராப்பில் ஒரு விமானங்கள் பறக்கிறது, டேங்குகள் நகர்வு, அப்புறம் இராணுவ வீரர்களுடைய அந்த அணிவகுப்பு, இது எல்லாம் காமிச்சு ஒரு பாட்டு போடணும். அது ஒரு பாடலாகவும் இருக்கணும், ஒரு காட்சியை விரிவுபடுத்துகிற அந்த சவுண்ட்ஸோட போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழலை நீங்கள் அவருக்கு சொல்லியிருப்பீங்க. எப்படி அதை இப்படி பண்ணியிருப்பாருன்னு ஒரு கற்பனை உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார்? முதல்ல இந்தியாவிலேயே ஒரு ஆர்மி பேக்ரவுண்டில் பண்ண படம் பூவுக்குள் பூகம்பம். ஆர்மி பேஸ்டு கதை. அதை நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் தான் அந்த படத்தை எடுத்தேன். இது ஒரு ஆர்மி பேஸ்டு கதையாக இருந்தால் கூட மியூசிக்கில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி சங்கீதராஜனை நானும் உட்காந்து நிறைய நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பேக்ரவுண்டெல்லாம் சொல்லுவோம். அவரையும் கூப்பிட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்கெல்லாம். அவரும் பார்டர்லாம் எல்லாத்தையும் பார்த்தாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் போட்டு பண்ணாரு. அது கிட்டத்தட்ட அது ஒரு காலம் வரும், நல்ல நேரம் வரும், எங்கள் கண்ணீரிலே ஒரு தீயை காணலாம் அப்படிங்கிற அந்த சூழல்ல நீங்க பாடலாசிரியர்கிட்ட எப்படி நீங்க எழுதி வாங்கினீங்க? நம்ம சிச்சுவேஷனை சொல்லி நிறைய நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
பாடலாசிரியருக்குன்னு தனிப்பட்ட முறையில் உட்காந்து அவரோட கதையை சொல்லி இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி வேணும்னு சொல்லும்போது அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொடுத்தாங்க. இசைக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடல் வரிகள் இருந்ததுனால இந்த பாடல்லாம் ரசிக்கும்படியான அந்த படத்துக்கே ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. அதில் வந்து வலம்புரி ஜான் எழுதியிருப்பாங்க. வலம்புரி ஜான் அவர்களை வந்து எப்படி நீங்க பாடல் எழுத வச்சீங்க? எப்படி அந்த சூழல் எப்படி நடந்தது? அவர் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் வருவார். இப்போ அவர் வலம்புரி ஜான் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவர். சரி. அப்போ அவர் வந்து நான் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுன்னு அவரே கேட்டார். அதுக்காக அவர் எழுத வச்சோம். அவர் எழுதின வரிகள்லாம் பிரமாதமான வரிகள். அதே மாதிரி புலமைப்பித்தன் சார் ஒரு 2 பாட்டு எழுதியிருப்பாரு. வைரமுத்து 2 பாட்டு எழுதியிருப்பாரு. கங்கை அமரன் அவருடைய பாட்டு. கங்கை அமரன் எழுதின பாட்டு லிரிக்காகவும் மியூசிக்காகவும் மிகப்பெரிய ஹிட்டான பாடல் அது. அன்பே ஒரு ஆசை கீதம் காட்டில் கேட்டாயோ. அது ஒரு இந்த மாதிரி ஒரு யூத்ஃபுல்லான ஒரு சாங்கை வந்து எஸ்பி வெங்கடேஷ் அவர் இசையமைச்சிருக்காரு. ஆனால் இந்த நேரத்தில் அவர் இல்லைங்கிற அந்த வருத்தத்தை விட அவருடைய போட்டிருக்க அந்த பாடலுடைய தன்மையை பார்த்து நம்ம சந்தோஷப்பட வேண்டியிருக்கு. இதுதான் ஒரு கலைஞனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதை அப்படியே பார்க்குறோம் நம்ம. சார், உங்களுடைய இளையராஜா அவர்கள் உங்களுக்கு நெருக்கமான நண்பர், ரொம்ப நாள பழக்கம் உங்களுக்கு. நீங்கள் வந்து இளையராஜா அவர்கள் இல்லாமல் இந்த இப்படி சங்கீதராஜன் அவர்களை உங்களுடைய இயக்கத்தில் வந்த படத்துக்கு நீங்கள் தேர்வு பண்ணுறீங்க. அவர் ரொம்ப நாளாகவே அவரை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்கணும்னு எனக்கு மனசில் இருந்தது. இந்த ஒரு படம் நானே தயாரித்து இயக்கி நடித்ததுனால இந்த படத்தில் அவர் பண்ணட்டோம்னு சொல்லி கூப்பிட்டு அவர் அறிமுகம் பண்ணேன். நீங்கள் இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராகவும் நீங்கள் வேலை பார்த்ததா சொன்னீங்க. என்ன காரணத்துக்காக நீங்களே இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல போய் நம்ம ஷூட் பண்ணும்போது, பார்டர்லாம் ஷூட் பண்ணும்போது பெரிய க்ரௌட் எடுத்துட்டு போக முடியாது. நிறைய ஆர்மி ஏரியா உள்ளெல்லாம் போய் ஷூட் பண்ணோம். ஆர்மி ஆளுங்களாம் நடித்தாங்க. அப்போது இது மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர் கூப்பிட்டு போகிறதோ, நிறைய பேரை வச்சு பண்ணுறதோ வந்து பர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த படத்துக்கு நானே எனக்கு பேசிக்கலாகவே வந்து ஆர்ட்டுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் இந்த படத்துக்காக நான் ஆர்ட் டைரக்டர் ஆனேன். அதுக்கப்புறம் 2-3 படங்கள் நான் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணேன். நான் ஆர்ட் டைரக்டருங்கிற ஒரே காரணத்துக்காக நான் எல்லா படத்தையும் நான் பண்ணணும்னு நினச்சது கிடையாது. இப்போ கூட அந்தகன் டைரக்ட் பண்ணும்போது செந்தில் ராகவன் ஒருத்தர் ஆர்ட் டைரக்டராக வச்சோம். இப்படி ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான சீன் இருந்தால் அந்த விஷயங்களை நானே பண்ணிடுவேன். சார், சேலம் விஷ்ணு படத்துலையும் அது இவருடைய பாடல் வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் வந்து தான் அந்த பாட்டை இருக்கும். நீங்கள் வந்து அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும் சார்? ஒரு சிச்சுவேஷன் சொன்னோன்னு ஒரு 10-15 டியூன் போடுவார், விதத்தோடு போடுவார். அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி இதுதான் பெஸ்ட்டாக வரும்னு சொல்லி இந்த வளையல் சத்தம் எம்மா எம்மா சாங்கு, மயங்கினேன் மன்னன் இங்கு, இதெல்லாம் வந்து பெரிய ஹிட் அந்த காலத்தில். உங்களுக்கான அந்த கதை களத்துக்கு வந்து நீங்கள் வந்து தேர்வு பண்ணதை வந்து இசையமைப்பாளராக நீங்கள் தேர்வு பண்ணீங்க. ஆனால் அவர் வேலை பார்த்ததுல மலையாளத்தில் வந்து நிறைய படங்கள் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த அனுபவத்தை பற்றி உங்கள்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணியிருக்காருல்ல? நிறைய. அவர் வந்து ஒவ்வொரு தடையும் மலையாள படங்களுக்கு போகும்போது எனக்கு சொல்லிட்டு தான் போவார். மலையாளத்தில் வந்து கொடிகட்டி பறந்தார். எந்த இசையமைப்பாளர் இருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக அவரை கூப்பிட்டு இந்த படத்தை நீங்கள் பண்ணணும்னு சொல்லி அவருக்காக வெயிட் பண்ண ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அது எனக்கு தெரியும். மலையாளத்தில் கொடிகட்டி பறந்தவர் அவர். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அவருடைய தொடர்பே இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? சங்கீதராஜன் அவர்களோட ரொம்ப பிஸி ஆகிட்டார் மலையாளத்தில். அதாவது இன்னைக்கு சங்கீதராஜன் நம்மளோட இல்லைங்கிறது ரொம்ப மன வருத்தமாக இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறார். அவரை இழந்து தவிக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சங்கீதராஜனுக்காக இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி, உங்கள் யூனிட்டுக்கு ஒரு நன்றி, பால் தமிழா நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும்